ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு நான் தான் உங்க பிஜிஎம்எஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நடிகர் தனுஷ் அவரே நடிச்சு இயக்கியிருக்கும் ராயன் திரைப்படத்துடைய விமர்சனத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ராயன் இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் எதிர்பார்க்க என்னென்ன காரணங்கள் பார்க்கலாம். இந்த படத்தை நடிகர் தனுஷ் அவரே நடிச்சு டைரக்டும் பண்ணியிருந்தாரு. இது நடிகர் தனுஷ் அவருக்கு 50வது படம். ஸோ தமிழ் சினிமாவோட இப்போ வரைக்கும் டாப் 10 நடிகர்கள்ல இருக்கக்கூடிய நடிகர் தனுஷ் வெற்றிகரமா 50 படங்களும் நடிச்சு முடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தா படத்துடைய கேஸ்ட் செல்வராகவன் சார், எஸ்.ஜே. சூர்யா சார், பிரகாஷ் ராஜ் சார், அபர்ணா, காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், துஷாரா, சரவணன், இப்படி ஏகப்பட்ட பல திறமையான நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னா நம்முடைய இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் தான். ஸோ நம்ம டி சார் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோடைய கொலாபரேஷன் எப்படி இருக்குன்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்பை எல்லாம் ராயல் பூர்த்தி செஞ்சதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சன் பிக்சர்ஸ் திரு கலாநிதி மாறன் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் தனுஷ் அவரை நடித்து இயக்கியிருக்கும் ஏஆர் ரஹ்மான் இசையில் ராயன் திரைப்படம் வெளியாகிறது. இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா, 2 தம்பி ஒரு தங்கச்சியை கஷ்டப்பட்டு வளர்க்குற அண்ணனுடைய பாசம் ஒரு பக்கம், அந்த பாசத்துக்காக போக எடுக்கிற கோபம் இன்னொரு பக்கம். எந்த பிரச்சனைக்கு போகாம ஒதுக்கி இருக்க தனுஷ் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகள் சேர்ந்து பிரச்சனைகளை அவர் கூடவே சேர்ந்து நின்று கதை நகருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டை மையமா வச்சு கதையை கொண்டு போனாலும் ஒரு சில காட்சிகள் படத்துக்கு கூடுதல் ஃபாஸ்டா கொண்டு வந்திருக்கு. பொதுவா ஒரு படத்துடைய விறுவிறுப்புக்கு தேவை கதையும் திரைக்கதையும் தான். கதையை விட திரைக்கதையில நம்ம தனுஷ் ரொம்பவே கவனம் செலுத்தியிருக்காரு. படத்துல ஒரு சின்சியரான போலீஸ் கதாபாத்திரத்துல பிரகாஷ் ராஜ் வந்திருந்தாலும் அவர் டீல் பண்ற விஷயமும் சரி, மோட்டிவேட்டும் சரி, படத்துக்கு ரொம்பவே கச்சிதமா இருந்திருக்கு. செல்வராகவன் சார ஒரு பில்லர்னே சொல்லலாம். முக்கியமான கதாபாத்திரத்துல வந்திருந்தாலும் படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அழுத்தம் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். சந்தீப் கிஷன் படம் முழுக்க ரொம்ப சப்போர்ட்டிவா வந்திருக்காரு. எமோஷன்ஸ்லயும் சரி, துரோகத்திலையும் சரி, அவர் வெளிப்படுத்தி இருக்கிற நடிப்பு ரொம்பவே பிரமாதமாவே இருந்துச்சு. அபர்ணா, துஷாரா படம் முழுக்க ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம டி சார் கரெக்டாவே சூஸ் பண்ணியிருக்காரு. சந்தீப் கிருஷ்ணனை துரத்தி காதலிக்கிற அபர்ணா ஆடியன்ஸ் மத்தியில ரொம்பவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. துஷாரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப்ல நடிப்பை பிரமாதமா வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுலயும் ஒரு சில காட்சிகள்ல ரொம்பவே ரசிகர்களை சிலிர்க்க வச்சிடுறாங்க. வரலட்சுமி எஸ்.ஜே. சூர்யாவோட மனைவியை வந்திருந்தாலும் படத்துல பெருசா அவங்களுக்கு காட்சிகள் இல்லை. கதையில மெயின் வில்லனா வராது நம்முடைய நடிப்பரகன் எஸ்.ஜே. சூர்யா சார். எஸ்.ஜே. சூர்யா சாரை இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல வில்லனா பார்த்திருந்தாலும் இந்த படத்துல அவரோட நடிப்பு சரி, அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளா இருக்கட்டும், அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆடியன்ஸை ரொம்ப திரும்பி பார்க்க வைக்குது. முதல் பாதியில அவருக்கு பெருசா காட்சிகள் இல்லைனாலும் 2வது பாதியில அதை கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தா இவரை பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். இயற்கை பேரிடர்ல புயல் மிக முக்கியமான ஒன்று. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில இசை புயல்ங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒண்ணு. ஒரு இசை சாம்ராஜ்யத்தை ரஹ்மான் சார் இந்த படத்துல காட்டியிருக்காரு. படத்துல உள்ள சாங்ஸா இருக்கட்டும், படத்துல உள்ள பிஜிஎம்மா இருக்கட்டும், ரொம்பவே பிரமாதமா இந்த படத்துல இருந்துச்சு. அதுலயும் வாட்டர் பாக்கெட் சாங் பத்தி சொல்லி ஆகணும். அதோட மேக்கிங் விஷுவலா சூப்பரா இருந்துச்சு. அடக்காத சாங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா மேக் பண்ணியிருக்காரு. படத்துல வர்ற பிஜிஎம் எல்லாமே பீக் லெவலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல்ல இருந்து செகண்ட் ஹாஃப்ல போற ஸ்கிரீன் பிளே ரொம்பவே கனெக்ட் ஆகுது. ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு சில காட்சிகள்ல பெருசா இருக்கவில்லை. ஏசன் ஃபீல் வாங்கின படமா இருந்தாலும் இரட்டை அர்த்தம் உள்ள வசனங்கள் அந்த அளவுக்கு பெருசா இல்லை. நடிகர் தனுஷ் வழக்கமான கெட்டப் இல்லாம இந்த படத்துல மொட்டை லுக்ல வந்திருந்தாலும் நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டாரு. தனது 50வது படத்தை அவரே டைரக்ட் பண்ணணுங்கிற அவரோட திங்கிங்ல சக்சஸும் பண்ணிட்டாரு. தனுஷ்க்கு இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள்ல காதல் காட்சிகள் இருந்தாலும் இந்த படத்துல ஒரு காதல் காட்சி கூட இல்லாதது படத்துடைய மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் சொல்லணும். படத்துடைய ஒளிப்பதிவும் சரி, எடிட்டிங்கும் சரி ரொம்பவே கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. மொத்தத்துல ராயன் ஒரு கேஸ்ட் படமான்னு கேட்டா இது ஒரு சாதாரண கதையா இருந்தாலும் நம்ம டி சார் கையாண்ட விதம் தமிழ் சினிமா கொண்டாடுற படமா மாத்திருச்சு. கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க. சென்டிமெண்ட்டுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. எந்த ஒரு நல்ல படமா இருந்தாலும் 100% பேர்ல 1% பேருக்காவது அந்த படம் சாட்டிஸ்பாக்சன் ஆகலன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, லெட்ஸ் கோ ஃபைனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகர் தனுஷ் அவருடைய 50வது திரைப்படமான ராயன் திரைப்படத்துடைய விமர்சனத்தை பத்தி பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோல